ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு மேட்டர் தான் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு சில கோடீஸ்வர நடிகர்களை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும், நம்ம மனசுக்குள்ளே தோன்றதை விட்டுட்டு நம்ம பெரும்பாலான ஆட்கள் என்ன பேசுவாங்க அப்படின்றத பற்றி சொல்லலாம். அதாவது என்ன பேசுவாங்கன்னா, இவன் இந்த அளவுக்கு கோடீஸ்வரனா இருக்கிறதுக்கு காரணமே இவன் படத்தை நான் போய் தேட்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு பார்த்தனால தான் தெரியுமா. ஸோ இப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 50% உண்மை இருந்தாலும் மீதி 50% அவன் கஷ்டப்பட்டு கேமராவுக்கு முன்னாடியே வெயில் மழைன்னு பார்க்காம மேக்கப்பை போட்டுக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த ஷூட்டிங்க்கு வந்து தையத்தக்கா டான்ஸ் ஆடி பஞ்சு டைலாக்காக பேசி கஷ்டப்பட்டு ஓடி சண்டை போட்டு தான் அவன் சம்பாதிக்கிறான். ஸோ இதை வந்து பார்க்கறதுக்கு தான் ப்ராக்டிக்கலி நம்ம காசு கொடுத்து தேட்டரில் போய் ஒரு 3 மணி நேரம் ஜாலியாக இருக்கும். நம்ம என்னமோ இவன் எங்கேயோ ஆடிக்கிட்டு இருக்கான், இவன் ஆடினா என்ன ஆடலனா என்ன, இவனுக்காக ஒரு 200 ரூபா நான் தரேன் அப்படின்னு நம்ம கொடுத்தா மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். நம்மளையும் இப்படி பேச வச்சு ஒரு கூட்டம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதையும் தாண்டி இன்னொரு மேட்டர் என்னன்னா, என்னதான் வந்து நம்ம கொடுக்குற காசில் அவன் வாழ்ந்தாலுமே இப்படியே வச்சுக்கலாம்ப்பா, இந்த காசை வச்சு இவன் இந்த அளவுக்கு டெவலப் ஆவானா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. அந்த சம்பாதிக்கிற காசை அவன் கரெக்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணி 100 கோடி 1000 கோடி 3000 கோடி அப்படின்னு அவனோட அறிவுத்திறனால அவன் மிகப்பெரிய லெவல் அடைஞ்சான் அப்படின்றதும் ஒரு ப்ராக்டிக்கலான மேட்ரு. அது என்ன மேட்ரு? இப்போ நான் சொல்ல போகிற நடிகர்கள் சினிமாவில் சம்பாதிப்பதை விட அந்த சம்பாதிச்ச காசை வச்சு வேற லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டான தொழிலில் முதலீடாக போட்டு 1000 கோடி கிட்ட வருமானம் பார்க்குறாங்களே எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா. உதாரணத்துக்கு இந்த ஒரு ஸ்பார்க் எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரான்னு ஒரு நடிகர் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க வருஷத்துக்கு ஒரு படம் கூட நடிக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம்லாம் அவங்க ஏதாவது ஒரு படம் நடித்தாங்களா அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், அவங்க ஏதாவது ஒரு நல்ல படம் நடித்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கானே. அப்படியே வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா கூட நயன்தாரா அவர்களோட சம்பளம் 10 கோடி. ஆனால் 10 கோடி ரூபா கொடுத்து ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னோடனே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோன்னு தான் தெரியுது, இவங்க மட்டும் இல்லைப்பா, இந்த மாதிரி பல நடிகர்கள் சைலண்ட்டாக சில சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஐ மீன் சிம்பிளாக சொல்ல போனோன்னா, இந்த 1.5 நிமிஷம் வளன்னு இன்ட்ரடக்ஷனை வளர்த்து வேஸ்ட் பண்ணல டைமை, அதெல்லாம் விட்டுட்டு நேராக விஷயத்துக்கு வேணா, இந்த நடிகர்கள் சினிமாவில் சம்பாதிப்பதை விட அதிக வருமானம் எப்படி தொழிலேருந்து ஈட்டுறாங்க, என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பேசுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவது ஆரம்பிக்க போகிறதே அம்மணி த்ரிஷா அவர்களை வச்சு தான். இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? அந்த தலைவரோட கூட்டணியில் இருக்கிறாங்க, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு ரூட்டெல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு போக தேவையில்ல. அது வேற. அதனால் இவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணி இவங்க எப்படி ஒரு 100 கோடி ரூபா சொத்து வரைக்கும் இவங்க இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் மேட்ரு. அதாவது எவ்வளவோ நடிகைகள் வந்து போனாலும் த்ரிஷா அவர்கள் இன்றைக்கும் லைம் லைட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கும் ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு தனி திறமை வேணும் இல்லைங்களா. அந்த திறமை எப்படி வந்தது அப்படின்றத பற்றி பேசுவோம். ஸோ த்ரிஷா அவர்களை பற்றி நான் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்படும் போது என்னன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் வந்தாலுமே கூட அதுக்கப்புறம் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஏன்னா அடுத்தடுத்து நடிகைகள் வராங்க, கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகுது. அசின் மாதிரியான நடிகர்கள்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸோடு வராங்கன்னும் போது நம்ம த்ரிஷா அவர்கள் புட்டி பிடிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு தெலுங்கு பக்கம் போயிட்டாங்க. அங்கே போனோடனே இவங்க ஒரு மிகப்பெரிய நடிகை ஆகிறாங்க, பயங்கரமாக காசு சம்பாதிக்கிறாங்க. அன்றைக்கி இருந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 2005 ஒரு 2007 காலகட்டத்துக்குள்ளேயே த்ரிஷா அவர்களுக்கு 100 கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தாங்கங்க. காரணம் என்னன்னா, தெலுங்குல அவங்க நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகுது, அவங்களோட சம்பளம் உயருது, அந்த சம்பளத்தை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அவங்க அன்றைக்கி காலகட்டத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரி மற்றும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்கிற முக்காவாசி பணத்தை சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வில்லாஸ்லையும் அப்பார்ட்மெண்ட்லையும் அன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம்பா. இது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்களுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, படத்தில் நடித்து சம்பாரிச்சா போதுமா, அப்பப்போ சின்ன பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்லாம் பண்ணணும். ஏன்னா அதுதான் 1 நாள் 2 நாள் ஷூட்டுக்கே பல லட்சங்கள் பல கோடிகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பிராண்டில் போய் என்டோர்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு இவங்க ஆரம்பித்ததே வந்து இந்த ஃபேரவர் போன்ற அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடிகையானதுக்கப்புறம் ஃபேண்டா பாட்டில், அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் எவ்வளோ பிராண்ட்ஸில் வந்து த்ரிஷா அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. வெறும் 1 நாள் 2 நாள் ஷூட்டுக்கே பல கோடி ரூபா வாங்குறாங்க அது மூலயமா. ஸோ 19 இதை சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்டில் மட்டும் த்ரிஷா அவர்கள் வருஷத்துக்கு 10-15 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த லியோ, விடாமுயற்சி, பொன்னியின் செல்வன் படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல பட்டையை கிளப்பினதுக்கப்புறமா த்ரிஷா அவர்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து விட்டது தமிழில். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட சம்பளத்தையும் கிட்டத்தட்ட 10-12 கோடி ரூபா வரைக்கும் இவங்க ஏற்றிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இதில் வர காசையும் ரியல் எஸ்டேட்டில் ஏகப்பட்ட ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ், ரியல் எஸ்டேட்லாம் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இந்த நாலேஜ் எப்படி வந்தது, இவங்க கண்டிப்பாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்டலாம் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கேட்பாங்க. அப்படின்றதையும் தாண்டி த்ரிஷா அவர்கள் பேசிக்கலி ஒரு பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்டாக, அதனால் இவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் வர பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்டுக்கும்
த்ரிஷா அவர்கள் போய் நடிச்சு கொடுக்கறது உண்டு. அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 10 to 15 கோடி ரூபா சோஷியல் மீடியா பிராண்ட் என்டோஸ்மெண்ட்லேருந்து வருதான். ஸோ த்ரிஷா அவர்களோட வருஷ வருமானம் சினிமாவில் நடிக்கிறதையும் தாண்டி வருஷத்துக்கு இவங்க ஃபிசிக்கலாக போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது ஒரு 20 to 50 கோடி ரூபா வரைக்குமாப்பா வருஷத்துக்கு. ஸோ த்ரிஷா அவர்களை தொடர்ந்து இரண்டாவதாக நம்ம சொல்ல போகிறது நம்ம கோல்டன் பிரசாந்த் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய நடிகராக இருந்து மிகப்பெரிய ஸ்டார் நைட் ஷோஸ் எல்லாம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சதெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி பெருசாக படம் நடிக்க மாட்டுறாரு. ஸோ இவருக்கு சொத்தெல்லாம் கொஞ்சம் இறங்கி போயிருக்கும்ல, கொஞ்சம் கஷ்டப்படுறாரோ என்னமோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வாயில் அடிங்க. ஏன்னா இன்றைக்கும் பிரசாந்த் அவர்கள்கிட்ட கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சொத்து இருக்கும். ஸோ இந்த சொத்து எப்படி வந்தது அப்படின்றத பற்றி ஒரு பூர்வீகமாக பேசுவோம். தியாகராஜன் அப்படின்றவர் நம்ம பிரசாந்த் அவர்களின் தந்தை. ஸோ தியாகராஜன் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது இவர் ஒரு மெடிக்கல் ரெப் பார்த்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ரெப் வேலையை விட்டுட்டு இவர் ஒரு ஆடியோ மியூசிக் கம்பெனியில் போய் ஒரு எம்ப்ளாயியாக சேர்றாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேயே படிப்படியாக வளர்ந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வராரு. இதனால் உலகம் ஃபுல்லாக சுற்றுறாரு. உலகம் ஃபுல்லாக சுற்றும் போது உலகத்தில் என்னென்ன மியூசிக்லாம் ரொம்ப ஃபேமஸோ அந்த டேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஊரில் கொண்டு விற்கலான்னு பார்க்குறாரு. இல்லை, அதுதான் கிடையாது. ஏன்னா இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் மியூசிக் கம்பெனியில் வேலை பார்க்கணும், அங்கே இருக்கிற வித்தியாசமான மியூசிக் எல்லாம் கேட்கணும். ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான சில ஆட்களுக்கும் நல்ல கனெக்ஷன் வருது. ஸோ இவர் ஒரு மியூசிக் கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னும் போது இவரை நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்ரோச் பண்ணதில் இளையராஜா அவர்களும் இவருக்கு ஒரு டிகிரி தோஸ்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் ஜெர்மன் அந்த மியூசிக் கம்பெனியில் வேலை செய்யும் போது அங்கே இருக்கிற நிறைய மியூசிக் டேப்ஸ் எடுத்துகிட்டு இளையராஜா அவர்கள்கிட்டையும் அடிக்கடி கொடுக்குறது உண்டா. ஸோ இந்த டேப்ஸ் எல்லாம் வச்சு அதில் இருக்கிற அந்த ஃபாரின் மியூசிக் எல்லாம் கேட்டு அதில் இருக்கிற டியூன்ஸ் எல்லாம் இளையராஜா யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த மியூசிக் டேப்ஸ் எல்லாம் நம்ம கேட்டால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படி கூட இளையராஜா அவர்கள் இசைஞானியாக மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இளையராஜா, தியாகராஜன் அவர்கள் மற்றும் நம்ம பாரதி ராஜா அவர்கள் இவங்க 3 பேரும் சேர்ந்து ராஜா கம்பெனி அப்படின்ற ஒரு இசை கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப நாள் நீடிக்கல. இந்த கம்பெனி ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா போனாலும் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ண தியாகராஜன் அவர்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரோட ஃபேமிலியில் போய் சம்பந்தம் பண்ணுறாரு. அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. இன்னும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது பிரசாந்த் அவர்களை சினிமா பார்வையே படாமல் அவருக்கு எல்லா டேலண்ட் எல்லா ஸ்கில்ஸையும் கற்றுக் கொடுத்து அவர் ஒரு டேலண்டடான ஒரு பையனாக்கி அவர் ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஆனால் காலம் மாறிவிட்டது, அவரோட நேரம் மாறிவிட்டது. ஸோ அவர் டாக்டர் ஆக முடியல. அதுக்கு பதிலாக அவருக்கு சினிமா வெளிச்சம் அடிக்குது, சினிமாவுக்குள்ளே வராரு. அதெல்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். ஸோ சினிமாவுக்குள்ளே பிரசாந்த் அவர்கள் வந்துட்டார். வந்த உடனே ஆரம்பத்தில் அவருக்கு நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாக மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்குது. அவரோட படத்தில் இடம்பெறும் பாடல்கள் எல்லாமே சக்க போடுது. ஸோ இந்த மாதிரி பிரசாந்த் அவர்களும் ஒரு மிகப்பெரிய நடிகராக வளர்றாரு. ஒரு லைம் லைட்டுக்கு பிரசாந்த் அவர்களும் வளர்றாரு. ஸோ இந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் தியாகராஜன் அவர்களும் அவரோட பிஸ்னஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறாரு. இதில் ஒரு பெரிய அம்சமான நல்ல விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜன் அவர்கள் பிரசாந்த் அவர்கள் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா இவர் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்து ரிட்டையர் ஆகிறாரு. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஹீரோ தான் இருக்கணும். ஸோ பிரசாந்த் உள்ளே வந்ததுக்கப்புறம் நானும் நடிச்சிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது, அதனால் என் பையனுக்கு நான் சப்போர்ட்டாக நிற்கிறேன்னு சொல்லி தியாகராஜன் அவர்கள் பிரசாந்த் அவர்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக அவர் சினிமாவிலிருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு பிரசாந்த் அவர்களோட வளர்ச்சிக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ தியாகராஜன் அவர்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக மாறுறாரு. அதுக்கப்புறம் அவரோட கெரியரில் ஒரு லேக் வருது. அந்த லேகை சரி கட்டுறதுக்கு ஒரு சரியான நேரம் பார்த்து வெயிட் பண்ணுறாங்க பிரசாந்த் அவர்களும் தியாகராஜன் அவர்களும். ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு படம் வருது. அந்த படத்தோட பேர் காதல் ரோஜாவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் பூஜா குமார் அப்படின்ற ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. நம்ம கூட விஸ்வரூபம் படத்தில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அதில் படத்தில் ஹீரோவாக நடித்தவர் நம்ம ரவிச்சந்திரன் அவர்களோட மகனான ஜார்ஜ் அப்படின்றவர் தான் நடிச்சிருவார். ஆனால் அந்த கேரக்டரில் பிரசாந்த் அவர்களை கமிட் பண்ணி 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் கமிட் ஆனதுக்கப்புறமா பிரசாந்த் அவர்களுக்கு சங்கர் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு கால். ஸோ சங்கர் அவர்கள் ஜீன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்க போகிறாரு. அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட எந்த ஹீரோ கமிட் ஆகிறாங்களோ அவங்க 1.5 வருஷம் டெடிகேட் பண்ணணும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஜீன்ஸ் படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோ 1.5 வருஷம் எந்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்றது தான் பேசிக் அக்ரிமெண்ட்டு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு பிரசாந்தோட தந்தையான தியாகராஜன் அவர்கள் நம்ம பையனை சங்கர் அவர்களோட கொலாபரேஷனில் போட்டு விட்டா கண்டிப்பாக அவனோட லைஃப் வேறு லெவலில் டேர்னிங் பாயிண்ட் ஆகும்னு சொல்லி இந்த ஜார்ஜ் நடிக்கக்கூடிய காதல் ரோஜாவை படத்துல இருந்து வெளியில வராரு. இதுக்காக அந்த ப்ரொடியூசர் கிட்ட இவங்க ரொம்ப தன்மையா பேசுறாங்க. இதையும் தாண்டி தியாகராஜன் அவர்கள் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாரு. என்னன்னா, என் பையனுக்கு அட்வான்ஸா நீங்க 2 லட்சம் கொடுத்தீங்க, ஆனா இந்த படத்துல இருந்து வெளியே ஏறதுக்காக என் பையன் கொடுத்த அட்வான்ஸ் 2 லட்சம் திருப்பி தரது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா 3 லட்சம் நான் சேர்த்து தரேன். அது எதனாலனா உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை, நீங்க எங்களை நம்பி இருக்கீங்க,
ஸோ இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் விளங்கவில்லை. ஏன்னா நாங்கள் இதிலிருந்து பிரேக் ஆகி வேறு ஒரு படத்தில் போய் கமிட் ஆகிறோம். என் பையனோட லைஃபுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறனால நீங்கள் சங்கடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 3 லட்சம் தரேன் அப்படின்ற மாதிரி தியாகராஜன் பேசுகிறாரு. ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து மறுத்துட்டாராம். பரவாயில்ல, இவனோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றனால தான் கூட்டிகிட்டு போகிறீங்க, அதனால் அந்த 2 லட்சம் மட்டும் கொடுங்க அப்படின்னு பெருந்தன்மையாக அந்த தயாரிப்பாளரும் வாங்கிட்டு பிரசாந்த் அவர்களை ஜீன்ஸ் படத்தில் நடிக்கிறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. ஜீன்ஸ் படத்தில் நடிக்கிறாரு. பிரசாந்த் அவர்களோட மார்க்கெட் வந்து 3 மடங்கு 4 மடங்கு ஏறுது. அன்னைக்கு காலகட்டத்தில் விஜய் அஜித்தெல்லாம் பெரிய நடிகர் கிடையாது, பிரசாந்த் அவர்கள் தான் மிகப்பெரிய நடிகர். ஸோ இப்படி தான் பிரசாந்த் அவர்களோட வளர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவரோட கல்யாணம், குடும்ப வாழ்க்கை அப்படின்ற ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவரும் பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து பிரேக் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதனால் பிரசாந்த் அவர்கள் நடுவில் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு இன்னி வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அவர் விட்ட இடத்த பல நடிகர்கள் அதுக்கப்புறமா வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்றது அந்த நிஜமான உண்மை. ஆனால் அன்னைக்கு அவர் சம்பாரிச்ச பணத்தை வச்சு அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு அவரை காப்பாற்றிட்டு இருக்கு. காப்பாற்றுறது மட்டும் இல்லை, இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் பார்க்காத அளவுக்கு இவர்கிட்ட சொத்து பத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாதில்லை. ஆனால் நம்பி தான் ஆகணும். எப்படின்னா பிரசாந்த் அவர்கள் ஏற்கனவே டி நகரில் நார்த் உஸ்மான் ரோட்டில் அவரோட ஆஃபீஸ் ஒன்று இருந்தது. அந்த ஆஃபீஸை இடிச்சிட்டு தான் இப்போது பிரசாந்த் கோல்டு டவர்ஸ் அப்படின்ற ஒரு 15 அடுக்கு மாடியை கட்டியிருக்கிறாங்க. அதோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,70,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டியிருக்கிறாங்க. இந்த பில்டிங்கை கட்டி கீழே ஜோயா லுகாஸ் அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு வாடகை விட்டுருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு 3 ஃப்ளோர் அந்த ஜுவல்லரிக்கு விட்டுட்டு மீதி ஃப்ளோர் எல்லாம் நிறைய ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மொத்த வாடகையும் ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அந்த பிரசாந்த் கோல்ட் டவர்ஸில் அந்த ஜோயா லுகாஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட இவங்களுக்கும் ஒரு டைப் இருக்குது, ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்னன்னா, தியாகராஜன் அவர்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே ஆப்பிரிக்காவிலேருந்து டைமண்ட் எடுத்துகிட்டு வருது, துபாயிலிருந்து கோல்டு இம்போர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாரு. இதனால் இந்த மாதிரி ஜுவல்லரி பிஸ்னஸில் ஒரு பேசிக் நாலேஜ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கிறனால இந்த பிஸ்னஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறாரு. இதிலிருந்து அவர் ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கிறாரு. பிரசாந்த் அவர்களும் பேசிக்கலி ஒரு நடிகர் அப்படின்றதையும் தாண்டி அவர் ஒரு பெஸ்ட் டெக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டெக்னிக்கல் விஷயம் நிறைய விஷயம் பிரசாந்த் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரையும் தாண்டி ஒரு கிராஃபிக் டிசைனராம்பா. அதனால் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால் பிரசாந்த் அவர்கள் பயங்கர வெல்த்தியாக தான் இருக்கார். அவர் படம் நடித்தாலும் நடிக்கலைனாலும் படுத்துக்கிட்டு சம்பாதிக்கிற வித்த பிரசாந்த் அவர்கள்கிட்டையும் தியாகராஜன் அவர்கள்கிட்டையும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ இவர்களை தொடர்ந்து 3ஆவதாக சொல்ல போகிற நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள். ஸோ பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் அரவிந்த் சுவாமி அவர்கள் வெல் செட்டில்டு அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அவர் சினிமாவுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி அவரோட வளர்ப்பு தந்தை ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட் அவர். ஸோ இருந்தாலும் இப்போ அரவிந்த் சுவாமி அவர்களோட நெட்வொர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,300 கோடி ரூபா. இது அப்பனோட சொத்தான்னு கேட்டிங்கன்னா அதை தான் கிடையாதுங்க. இது அரவிந்த் சுவாமி அவர்கள் சம்பாதித்த சொத்து, சினிமாவிலேருந்து கிடையாது. அவர் தனியாக ஓனாக கம்பெனி ஆரம்பித்து அதிலிருந்து சம்பாரிச்சது. அது என்ன மேட்டர் அப்படின்றத சொல்கிறேன். அதாவது அரவிந்த் சுவாமி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் நல்ல பீக்கில் வந்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் ஒரு டவுன்ஃபால் சந்திக்கிறாரு. அந்த டவுன்ஃபால் சந்திக்க படங்கள் அவருக்கு வரது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது. இவரும் பல படங்களில் நடிக்கிறத தவிர்க்கிறாரு. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவரோட தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால அவங்க தந்தையோட பிஸ்னஸை இவர் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றதுனால சினிமாவிலேருந்து வெளியேறாரு நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள். ஸோ ஆரம்பத்தில் அவரோட தந்தையோட பிஸ்னஸை இவர் பக்காவாக பார்த்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு 4-5 வருஷம் நல்லா தான் இருந்துதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்காரு. 2005 வருஷம் அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டி கிட்டத்தட்ட அவரோட பாதி உடம்பு பெராலிசிஸ் ஆகிருக்கு. அதாவது பாதி உடம்பு வந்து செயலிழந்து போயிருக்கு. இதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் பெட் ரெஸ்ட்டில் இருந்து உடம்பு வெயிட் போட்டு முடியெல்லாம் கொட்டி அவர் வந்து வேறு மாதிரி ஆகிட்டாரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நெட்டில். இருந்தாலும் அது இன்னமும் வந்து ஏஏ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றுறானுங்க. இவங்க கிட்டலாம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அரவிந்த் சுவாமி அவர்களே இதை சொல்லிட்டாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அரவிந்த் சுவாமி அவர்கள் இனிமேல் சினிமாவுக்கு நம்ம கம்பேக் கொடுக்க முடியாது, நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு டேலண்ட் மேக்ஸிமஸ் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு பேரோல் ஃபேம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இதோட மோட்டிவ், இந்த பிஸ்னஸோட ஐடியாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, இண்டஸ்ட்ரி, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான எம்ப்ளாயீஸ், பெஸ்ட்டான ஒர்க்கரை செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த கம்பெனியோட ஒர்க்கே. ஸோ இந்த மாதிரி எடுத்து அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த கம்பெனி வந்து கரெக்டான ஆட்களை அனுப்போம். ஸோ இந்த கம்பெனி ஆரம்பித்து 2 வருஷத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம அரவிந்த் சுவாமி அவர்கள் உலகிலேயே 2 மிகப்பெரிய கம்பெனியில் சிஇஓ மற்றும் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய வருமானம் வருது. ஸோ இந்த மாதிரி சம்பாரித்து அரவிந்த் சுவாமி அவர்கள் அவரோட நெட்வொர்த்தை கிட்டத்தட்ட 3,300 கோடி வரைக்கும் பில் பண்ணி வச்சிருக்கிறாரு. சினிமாவிலேருந்து இல்லைங்க, தனியாக சம்பாரிச்சிருக்கிறாரு. இதுக்கு நாலேஜும் வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அரவிந்த் சுவாமியை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக 4ஆவதாக சொல்ல போகிறது நடிகை தமன்னா அவர்கள். ஒயிட் பியூட்டி தமன்னா அவர்கள். தமன்னா அவர்களோட இன்னைக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்த்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாங்க. என்னது, வெறும் 5-6 வருஷமே மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு நடிகைக்கு 100 கோடி ரூபாவா? எப்படி பாதலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க எப்படி சம்பாரிச்சாங்கன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது சினிமாவுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி தமன்னா அவர்கள் ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து தான் வந்தவங்க.
ஸோ அவங்க அப்பாவோட பேசிக் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா கோல்டன் டைமண்ட் பிஸ்னஸ் தான். ஸோ அந்த ஒரு கம்பெனியும் ஆரம்பத்தில் சினிமாவில் வந்த புதுசில் ஒயிட் கோல்டு டைமண்ட் அப்படின்ற ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருந்தாலும் தமன்னா அவர்கள் நல்லா நடிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் பீக்கில் போகும், அதுக்கப்புறம் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டவுன் ஆகிற நேரத்தில் தமன்னா அவர்கள் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அது என்னன்னா, சினிமாவில் நடிக்கிறத காட்டிலும் நம்ம நிறைய பிராண்ட் என்டோஸ்மெண்ட் பண்ணுறோம், நிறைய பிராண்டுக்கு நம்ம அம்பாசிடர் ஆகிறோம். ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை பார்க்குறோன்னு சொல்லி நிறைய பிராண்டுக்கு இவங்க அம்பாசிடர் ஆகிறாங்க. உதாரணத்துக்கு மைசூர் சாண்டில் சோப்போட பிராண்ட் அம்பாசிடராக இவங்க இருக்கும்போது வருஷத்துக்கு 6 கோடி ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பிராண்டுக்கு இவங்க அம்பாசிடர் ஆகிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் கோவாவில் ஒரு நைட் கிளப்பில் ஒரே ஒரு ஐட்டம் டான்ஸ் 6 நிமிஷம் ஆகிறதுக்கு 6 கோடி ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது மட்டுமா, தமிழ் படத்திலே வர நிறைய ஐட்டம் சாங்கில் இவங்க ஆடும்போது குறைஞ்சது 3 கோடி 4 கோடின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறது. ஹீரோயினாக நடித்தா தானங்க 3 மாதம் கஷ்டப்படணும், இல்லை ஒரு 15-20 நாளாச்சும் கஷ்டப்படணும். ஆனால் ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு மேக்ஸிமம் 1 நாள் இல்லை 2 நாள், அதுக்குள்ளேயே எனக்கு நிறைய காசு வந்துடுது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க தமன்னா அவர்கள். ஸோ இதனின் விளைவு 2025 வருஷம் அரண்மனை 100 கோடி ரூபா கிளப் உள்ள போகும்போது அந்த படத்தில் நடித்த தமன்னா அவர்களோட சம்பளமும் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா வரைக்கும் உயருது. ஸோ இந்த மாதிரி சம்பாரித்த காசெல்லாம் சேர்த்து மும்பையில் 100 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய டைமண்ட் ஜுவல்லரியை தமன்னா அவர்கள் ஓப்பன் பண்ணுறாங்க. தமன்னா ஃபைன் ஜுவல்லரி அப்படின்ற பேரில் கம்ப்ளீட்லி டைமண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணுறதுக்கு தமன்னா அவர்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம பாராட்டணும் இல்லையா? தமன்னா அவர்களை தொடர்ந்து 5வதாக சொல்ல போகிறது இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி உமன். உழைச்சி தான் சம்பாரித்து செட்டில் ஆகணும்னு அவசியம் இல்லையே. உழைச்சி சம்பாரித்து அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் வாக்கப்பட்டா இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம்ல, செட்டில் ஆகிடலாம்ல அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து நம்ம நடிகை ஹசீனா அவர்கள் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். என்ன இப்படி கொச்சையாக பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது கொச்சையாக இல்லை, இது நிதர்சனமான உண்மை தானே நண்பர்களே. மறுக்க முடியுமா உங்களால்? ஓகே, சிம்பிளாக சொல்கிறேன். ஹசீனா அவர்களோட நெட்வொர்க்கு 6200 கோடி ரூபாய். வெறும் 10 படம் தான் தமிழில் நடிச்சிருக்காங்க. 6200 கோடி ரூபாய் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அதாவது நம்ம ஹசீனா அவர்கள் யாரை திருமணம் பண்ணாங்க? 2008 வருஷம் மைக்ரோமேக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ண ராகுல் சர்மா அப்படின்றவர் தான் திருமணம் பண்ணாங்க. ராகுல் சர்மா அவர்கள் 2008 சைனாவிலேருந்து ஸ்பேர் பார்ட்ஸை இம்போர்ட் பண்ணி இங்கே லேபிள் மைக்ரோமேக்ஸ்ன்னு ஒட்டி ஒரு மொபைலை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மொபைல் வித்தின் 2 to 3 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டோட்டல் மொபைல் மார்க்கெட்டையும் பிடிச்சிருச்சு. ஸோ 2014 வருஷம் இந்தியாவோட நம்பர் 1 ஆண்ட்ராய்டு மார்க்கெட்டில் ஆண்ட்ராய்டு ஃபோன் பெஸ்ட் ஃபோன்னா மைக்ரோமேக்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வாங்குது. ஸோ அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா ராகுல் சர்மா அவர்கள் கிட்டத்தட்ட 6700 கோடி ரூபா கிட்ட இந்த கம்பெனியோட நெட்வொர்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாம் இங்கே வர ஒரு கம்பெனி வர மைக்ரோமேக்ஸோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. இதுக்கப்புறம் நம்ம இந்த மார்க்கெட்டில் தாக்கு பிடிக்க முடியாது, அதாவது சொந்த இந்திய மார்க்கெட்டில் ஒரு இந்தியனால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு இந்த மைக்ரோமேக்ஸ் கம்பெனியை 6700 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு போகிறாரு. ஸோ இதோட விட்டாரா ராகுல் சர்மா? இதுக்கப்புறம் ரீசெண்டாக ரிவோல் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் பைக் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. குளோபலி பார்த்தீங்கன்னா இவருக்கு 5 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஸோ விட்ட காசை அப்படியே இதோட நெட்வொர்த்தாக கன்வெர்ட் பண்ணி வருஷத்துக்கு இந்த பைக் கம்பெனிலேருந்து 6200 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு. இந்த பணத்தில் ஹசீன் அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தெரியுதா ஹசீன் அவர்கள் எப்படி 6200 கோடி ரூபாய்க்கு அதிபதியானாங்கன்னு? இப்போ 6வதாக சொல்ல போகிறது ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியாச்சு. நயன்தாரா அவர்கள் 10 கோடி ரூபா கொடுத்து எப்படி இந்த காரை வாங்கினாங்க? இந்த கார் வச்சுருந்த சொப்பன சுந்தரி இந்த காரை எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல. சொல்கிறேன். நயன்தாரா அவர்கள் வந்து சிம்பிளாக சொல்ல போனோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி அவங்க நடிகிற படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஸோ வருஷத்துக்கு 10 கோடி, வருஷத்துக்கு 10 கோடின்ற பாருங்க, வருஷத்துக்கு 10 படம் நடித்தா 100 கோடி ஏன் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 படமாக நடிக்கிறாங்க. அவங்க முக்கால்வாசி நடிக்கிறது அவங்களோட ஓன் பேனரில் தான். அப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஆரம்பத்தில் நயன்தாரா அவர்கள் நடித்து சம்பாதித்த அத்தனை பணத்தையும் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 50% அவங்க ரியல் எஸ்டேட்டில் தான் பண்ணாங்களாம். இதையும் தாண்டி இன்னும் நம்மளாம் யோசிக்காத அளவுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதாவது பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறதுன்றது வேற, அந்த பிராண்ட்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது எப்படி? அதாவது சின்ன வயசில் இந்த மிடில் கிளாஸ் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நல்லா படித்து இந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் ரொம்ப ரிச்சான ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப பணக்காரங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனியில் வேலை சேராத, இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நயன்தாரா அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாரித்த ஒரு சில பகுதிகளை பணத்தை அவங்க வந்து துபாயில் இருக்கக்கூடிய, துபாய்னு சொல்ல முடியாது, கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆயில் கார்பரேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்க.
ஸோ இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம்லாம் இந்த இஸ்ரேல் ஈரான் வாருக்கு அப்புறம் கச்சா எண்ணெயோடைய விலை டிமாண்டு விலை எல்லாம் ஏறினதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ராஃபிட்டு கண்டிப்பாக டபுள் ஆகுமா இல்லையா? இந்த மாதிரி தான் உஷாராக எங்கே போட்டால் எங்கே காசு டபுள் ஆகும்னு நம்ம நயன்தாரா அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் தனிஷ்க் அப்படின்ற ஒரு ஜுவல்லரி ஆடில் நடிச்சிருப்பாங்க. வெறும் 30 செகண்டுக்கு 5 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாங்க சம்பளமாக. இதையும் தாண்டி ஏகப்பட்ட கம்பெனிஸ் அவங்களோட நேம்லேயே ரன் ஆகுது. 9 ஸ்கின் அப்படின்ற ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி வச்சிருக்காங்க. ஃபெமினாய்டு அப்படின்ற ஒரு சானிட்டரி நாப்கின் கம்பெனி வச்சிருக்காங்க. லிப்பாம் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியை ஆரம்பத்திலே ஆரம்பிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் டிக்கெட் 9 அப்படின்னு ஈவெண்ட் டிக்கெட் புக் பண்ணுற கம்பெனி ஒன்று தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சாய்வாலால் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிவைன் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதையும் தாண்டி ரவுடி பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி 2026 ரிப்போர்ட்டு நயன்தாரா அவர்களோட நெட்வொர்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா. ஸோ இப்போ தெரியுதா நயன்தாரா அவர்கள் சம்பாரிச்சதெல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட பணத்தை 10 மடங்கு பெருசாகிறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம அடுக்கடுக்காக நிறைய நடிகர்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரே வீடியோவை போட்டால் போர் அடிச்சிடும். அதனால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் பேசுகிறேன். ஸோ இதில் எந்த நடிகர் உங்களுக்கு பிடிக்கும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.